பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியை விட இப்ப ஆள்ற ஆட்சியில குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. அது சிங்கப்பெண்ணுன்றது போட்டு இருக்குது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் என்ன ஒரு நிலைமையில ஆகுறாங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து இவங்க சிங்கப்பெண்ணு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல திட்டம் அவர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த போலீஸும் எங்களுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையே. ரோட்ல குழந்தை போனா கூட நீ அங்கேயே போற எப்படியோ போறதுனால நாங்க நல்ல திட்டம் முயற்சி பண்றாரு. நல்ல திட்டம் அந்த ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்றாரு. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா பண்றாரு. நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஆண்ட ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? நல்லது பண்ணிருக்காங்களா? இல்லையே. எங்களுக்கு தெரிஞ்சு நல்லது நடக்கல. ஆனா இப்ப இருக்கிறது நல்லது நடக்குது. நல்லதெல்லாம் பண்ணுவார். பண்ணாமலாம் இல்லை. நல்லது பண்ணதான் சென்னை மக்கள் மொத்தம் பேரும் அவளுக்கு வாக்களிச்சு வர வச்சுக்கிறாங்க. தளபதி மேல பின்னாடி குறை சொல்லாதீங்க. ஏன்னா சொல்றவங்க வந்து நான் எப்பவுமே சரி தீய சக்தின்னுவாங்க. அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த குறைங்கள. நல்லவங்க யாரும் சொன்னது கிடையாது. இது எல்லாருக்கும் புரியும் தீய சக்தி யார் சொல்றாங்கன்னு. இந்த மாதிரி அண்ணன் வர 22ஆம் தேதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு ஒன்று போடுறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதி என்ன சொல்ல வரீங்க? தளபதிக்கு முதல் நன்றி. குழந்தைங்க முக்காவாசி குழந்தைங்களை காப்பாத்துறாரு. இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியை விட இப்ப ஆள்ற ஆட்சியில குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. இப்ப நாங்க 11 மணிக்கு 1 மணிக்கு நடந்து போறோம். எனக்கு இப்ப நடந்தது. நான் பெட்ரோல் பங்குக்கு நான் போனேன். ஒரு 12:30 மணிக்கு நான் போனேன் பெட்ரோல் பங்குக்கு. அப்போ அங்க உள்ள ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ் என்ன சொன்னாரு, ஏமா இவ்வளவு டைமுக்கு நீங்க நிக்கிற, ஒண்ணு பெட்ரோல் பங்க் உள்ள போய் நில்லு, இல்ல கட்டி நீ வந்து சேஃபா வீட்டுக்கு போற மாதிரி நாங்க உங்களுக்கு சொல்றேனாரு. இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி சொல்லலையே. இதுக்கு முன்னாடி எந்த போலீஸும் வந்து எங்களுக்கு சொல்லலையே. இப்ப ஏன் சொல்றாங்க எங்களுக்கு? அப்போ எங்களோட தளபதி அந்த இடத்துல நிக்கிறாரு. எங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு அந்த இடத்துல. இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தளபதிக்கு அங்க எப்படி வலிக்கும், அதேதான் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேரும் எங்களை காப்பாத்துறாங்க. இப்ப தளபதி சொன்னதுக்காக தானே அந்த வேலை நடக்குது இங்க. இதுக்கு முன்னாடி எந்த போலீஸும் எங்களுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையே. ரோட்ல குழந்தை போனா கூட நீ அங்கேயே போற எப்படியோ போறதுனால நாங்க இப்ப 12 மணிக்கு ஒரு வயசான பொம்பளைக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா யாரால? அது எங்க தளபதியால. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி நீங்க நடந்தது இல்லையே. இப்ப அவர் வந்து ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. இவ்வளோ எங்களுக்கு கிடைக்குதுன்னா இப்ப அவர் இப்ப ஆரம்பத்துல இருந்து இப்போ 5 வருஷம் 10 வருஷம் இருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குமே. இது வரைக்கும் ஆண்ட ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? நல்லது பண்ணிருக்காங்களா? இல்லையே. எங்களுக்கு தெரிஞ்சு நல்லது நடக்கல. ஆனா இப்ப இருக்கிறது நல்லது நடக்குது. சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பெண்களுக்கான குற்றத்தெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய போலீஸ் எல்லாம் போடுறாங்க. அது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க தளபதிக்கு? அது சிங்கப்பெண்ணுன்றது போட்டு இருக்குது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் என்ன ஒரு நிலைமையில ஆகுறாங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து இவங்க சிங்கப்பெண்ணு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல திட்டம் அவர் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்கும் நம்புறோம். பெரம்பூர் தொகுதி சிஎம்மோட தொகுதி. இங்க இன்னும் நன்றி தெரிவிக்க வரல அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு நாள் வந்தாருன்னா எப்படி இருக்கும் இந்த தொகுதிக்கு? இதை விட அதிகமான சந்தோஷம் இந்த உலகத்துல பிறந்து எடுத்தா எப்படி எங்களுக்கு இருக்கும், அந்த சந்தோஷம் கிடைக்கும். இப்போ எங்க தளபதி இந்த நிமிஷம் நினைச்சாலும் எங்களை வந்து பாக்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. எப்பவுமே சரி எங்க தளபதிக்கு நாங்க முன்னாடி நிப்போம். இந்த ஆட்சி வந்து 3 மாசம் தாண்டாது அப்படின்னு வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. எப்படி 3 மாசம் தாண்டுமா தாண்டாதா? பரீட்சையில பாஸ் ஃபெயில்ன்றது வேற. 1 வருஷம் ஆனாதான் குழந்தை வந்து வெளியில பிறக்கும். அதே மாதிரி எங்க தளபதி ஆண்ட பிறகு எல்லாருமே இந்த சொல்ற 3 மாசம்ன்றது இல்ல, 5 வருஷத்தையும் தாண்டி அவர் 50 வருஷம் ஆளுவார் இந்த இடத்துல. தமிழ்நாட்டுல எங்கேயுமே கரண்ட் இல்ல, கரண்ட் போயினே இருக்குது, நைட்ல பிரச்சனையா இருக்குது அப்படின்றாங்க. நீங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு? நம்ம தொகுதியில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நம்மளுக்கு எல்லாமே கரண்ட் எல்லாமே கரெக்டா வருது. அதனால எந்த ஒரு தொந்தரவும் இல்ல. எங்க கொளத்தூர் தொகுதியும் சரி பெரம்பூர் தொகுதியும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் நாங்க இருக்கோம். குறைன்றது நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா நிஜத்துல அதெல்லாம் கிடையாது.
கரண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தான் இருக்குது. எல்லாமே நார்மலா நடந்துட்டு தான் இருக்கு. போச்சு வந்துருச்சுமா. அது இவங்க கேக்குறது என்னன்னா பொதுவுல தினமும் அந்த மாதிரி நடக்குதா? அப்படி கிடையாது. நடந்துச்சு. ஒரு நாள் 2 நாள் கரண்ட், அது 10 நிமிஷம் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சடுன்னு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்போ அந்த பேச்சு வரல. இதுக்கு முன்னாடி எல்லாம் 4 ஹவர் 5 ஹவர் கரண்ட் யூஸ் பண்ணாம இருந்திருக்கும். அப்பெல்லாம் இந்த பேச்சு வரல. ஏன் வரல? இப்ப தளபதி வந்திருக்காருன்னு மட்டும் 10 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆகணும்னா இது ஒரு குறை ஏன் சொல்றீங்க? ஜனங்க சொல்லவே கிடையாது. தளபதி சிஎம் ஆகி 1 மாசம் ஆகுது. இந்த ஆட்சி வந்து இன்னும் 3 மாசம் கூட தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதி வந்து நல்லதுதான் செய்யறாரு. இன்னும் நல்லா செய்யணும். இன்னும் அவரு நல்லா பேசணும். வெளியில வந்து நல்லா இன்னும் நல்லா செய்யணும் மக்களுக்கு. இப்பயே நல்லா தான் பண்றாரு. இப்போ கரண்ட் வந்து நைட்ல போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது கரண்ட் பிரச்சனை? கரண்ட் போகுதுதான். இப்ப அது பேசின பிறகு இல்ல 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 அந்த எல்லாமே தொந்தரவு இல்ல. சரியாயிடுச்சு. அந்த தொந்தரவு இல்ல. டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து பாத்துறாங்களா இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்களா? வந்து பாக்குறாங்க. சரியா. அந்த தொந்தரவு இல்ல. பிரதர், தளபதி விஜய் சிஎம் ஆகி 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல பல குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லப்பா அவர் நல்லா தான் பண்றாருன்றாங்க. சில பேர் நல்லா இல்ல எங்களுக்கு இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. இந்த ஆட்சி கவுந்துரும் இன்னும் 3 மாசத்துலன்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லது தான் பண்ணு வராரு. பண்ணாம நிறைய நல்லது தான் பண்ணு வராரு. இன்னும் டைம் போகணும் அவருக்கு. இன்னும் டைம் போகணும். கொஞ்சம் அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. நல்லதெல்லாம் பண்ணுவாரு. பண்ணாமலாம் இல்ல. நல்லது பண்ணதான் சென்னை மக்கள் மொத்தம் பேரும் அவளுக்கு வாக்களிச்சு வர வச்சுக்கிறாங்க. பண்ணுவார், நல்லா பண்ணுவார். தளபதியை பத்தி நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம். தளபதி வந்து ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகல, 2 வருஷம் ஆகல. அவர் பண்றதெல்லாம் சொன்னதெல்லாம் பண்ணுவாரு. பொறுமையா இருங்க. 20 வருஷம் ஆண்டவங்க கிட்ட போய் கேட்டீங்களா? இதை பண்ணீங்க அதை பண்ணீங்கன்னு கேட்டீங்களா? தளபதியை மட்டும் ஏன் தூண்டி தூண்டி கேட்டுட்டு இருக்கீங்க? அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவர் வந்து 30 நாள் ஆகுது. 30 நாள்ல எவ்வளவு விஷயம் நடத்திருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கு. அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன்னா, தளபதியை மேல பின்னாடி குறை சொல்லாதீங்க. ஏன்னா சொல்றவங்க வந்து நான் எப்பவுமே சரி தீய சக்தின்னுவாங்க. அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த குறைங்கள. நல்லவங்க யாரும் சொன்னது கிடையாது. இது எல்லாருக்கும் புரியும் தீய சக்தி யார் சொல்றாங்கன்னு. எங்க தளபதி ஒரு நாள் அந்த ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆட்சிக்கு உக்காந்தாரா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நடந்து எவ்வளவு கஷ்டத்தை மீறி அவரு ஒரே ஆளா நின்று இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவரு இந்த விஷயத்தையே நம்ம பண்ணுவாரு. அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் பண்ணுவாரு. எங்க தளபதி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. தேவையில்லாத பொருளையே கலப்ப வேணாம். டாஸ்மார்க் எல்லாம் அப்போ இப்ப மூடுறாங்க. அந்த இதெல்லாம் இப்ப பண்ணி ஒரு நல்ல திட்டம் முயற்சி பண்றாரு. நல்ல திட்டம். அந்த ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்றாரு. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா பண்றாரு. நல்லா இருக்கு. அதெல்லாம் பண்றாரு. நல்லா இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் நல்லா பண்ணணும். உங்களோட கோரிக்கையா அவருக்கு என்ன வைக்கணும் பாருங்க. எனக்கு மக்கள் எல்லாரையும் நல்லபடியா அவர் சொன்னபடியாவே எல்லா மக்களுக்கும் அவர் உறுதுணையா இருந்து நல்லதை செய்யணும் மக்களுக்கு. அதுதான் வேண்டுகோள். வேற எதுவும் இல்லை. மக்கள் அவரை நம்பினாங்க இல்லையா? அதை நம்பினபடியாவே அவருக்கு வந்து நல்லது செய்யணும். அதை தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அவர் 3 மாசம் ஆடுறாரோ 6 மாசம் ஆடுறாரோ இல்ல 10 நாள் ஆடுறாரோ, ஆனா உங்களெல்லாம் நம்பாத பொதுமக்கள் எங்க தளபதியா நம்பினாங்க. எங்க தளபதி மேல நம்பிக்கை வச்சு பண்ணிருக்காங்கல்ல. அப்ப எங்க தளபதி அவங்களுக்கு செய்வாரு. அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு இருக்கு. பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், தளபதியை எந்த ஒரு காரணத்திலயும் தளபதியை விட்டு கொடுக்காம தைரியமா தளபதியை நம்புங்க. எந்த ஒரு ஆளும் உங்ககிட்ட வந்து குறை பேசுற மாதிரி தளபதியை கீழ்தரமா பேசினாலும் அவங்கள எதிர்த்து பேசுங்க. ஏன்னா தளபதி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? நல்ல தைரியம். பெண்களுக்கான எவ்வளவு அவர் முயற்சி பண்றாரோ அதே மாதிரி பெண்கள் அத்தனை பேருமே தளபதிக்கு சப்போர்ட்டா இருப்போம். மகளிர் அத்தனை பேரும் சப்போர்ட். இப்போ நிறைய ஒயின் ஷாப்பை வந்து மூடி இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து சில பேர் குடும்பத்தை காப்பாத்துறாரு என் தளபதி. இதுக்கு முன்னாடி எல்லாம் கெஞ்சா 15 வயசுல கெஞ்சா யாரால கிடைக்குது? அந்த கெஞ்சா யாரால கிடைக்குது? இப்ப கவர்மெண்ட்ன்றீங்களே, கவர்மெண்ட்டை தாண்டி கெஞ்சா ஒரு பசங்க கையில வருமா? வெளியில கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் கவர்மெண்ட். இப்ப அந்த கவர்மெண்ட்டை தாண்டி எங்க தளபதி ஒரு விஷயத்திலும் இறங்கி செய்யறாருன்னா அப்ப அந்த தீய சக்திகளுக்கு மட்டும்தான் இந்த வெறுப்பும் இந்த அசிங்கமும் இருக்கும். அவங்க தான் இந்த பொருளையே பேசுவாங்க. எங்க ஆள மாட்டாருன்னு சொல்றாங்களே,
இந்த ஆள் வந்து எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி ஒரு நாள் சிஎம்மா இங்க வந்து நின்னு இருக்காரு. அப்ப உங்களால செய்ய முடியல எதுவுமே. ஒரே நன்றி. இதை விட ஒரு இதுவே கிடையாது. அவர் கொடுக்குற பதில் ஒன்னே ஒண்ணுதான், பொதுமக்கள் என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவங்களுக்கு என்னோட உயிரை முதல் கொண்டு அவங்களுக்கு நான் செய்வேன், அவ்வளவுதான். ப்ரோ, விஜய் சார் பல தடைகள் தாண்டி சிஎம் ஆயிட்டாரு. சாரோட வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்கலாம். அதுவும் அவரோட தொகுதியில இருக்கிறீங்க. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்குறோம். இன்னொன்று நல்லதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி அண்ணன் வர 22ஆம் தேதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பர்த்டேக்கு ஒரு gift மாதிரி சொல்றாங்க. என்னன்னா ஜனநாயகன் படம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க படம் ரசிகரா? ரொம்ப எதிர்பார்த்தோம். நீங்க ஒரு ரசிகரா? ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரசிகம் அவரை. நிறைய தடவை அவர் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காமல எங்க வீட்டுல எல்லாரும் மொத்தமே அவர் பிடிக்கும். பிடிக்காமல இல்லை, எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். பல தடைகள் தாண்டி அந்த படம் வருது. அந்த படமே வராது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப வரப்போகுது. நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து கொண்டாடுவீங்களா? கன்ஃபார்மா பார்ப்போம். 22ஆம் தேதி அவர் பிறந்த நாளுக்கு இந்த இடத்துல நாங்கள் தொகுதி வேற லெவலில் அன்னதானம் எல்லாமே பண்ணுவோம். அவருக்கோசம், எங்கள் தளபதி அண்ணனுக்கோசம் நாங்கள் பண்ணுவோம் எல்லாமே.